ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவி ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபிஷ் ஃப்ரை செய்கிறதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 4 சின்ன சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 6 பல் பூண்டு எடுத்து ஜாரில் சேர்த்துருக்குறேன். இது கூட 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து தண்ணி விடாமல் மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சாச்சு. இனி இது கூட 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் எடுத்துருக்கிறேன், அதை சேர்த்துடலாம். அது கூட 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். இனி இது கூட 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்துருக்கிறேன், இதையும் சேர்த்துடலாம். இது உங்கள் விருப்பம், வேண்டான்னா விட்டுறலாம், இது வெறும் கலருக்காக. இனி இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் மிக்சியில் அரைச்சி எடுத்துடலாம். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இனி இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துடலாம். இனி இதில் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இது சேர்த்ததுக்கப்புறம் எலுமிச்சம்பழம் பாதி மூடி பிழிஞ்சு விட்டுறலாம். இதில் எலுமிச்சை சாறு சேர்க்கும்போது நல்லா ஒரு புளிப்பு டேஸ்ட் இருக்கும், அதுக்காக இதை சேர்த்துருக்குறேன். இனி இதெல்லாம் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நான் 3/4 கிலோ மீன் எடுத்துருக்கிறேன், அதுக்கு இந்தளவு மசாலா எடுத்துருக்கிறேன். நீங்கள் இன்னும் மீன் அதிகமாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி மசாலா பொருளை அதிகமாகிக்கலாம். இப்போ இதில் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். ரொம்பவும் தண்ணி விட்டுறக்கூடாது, மசாலா கொஞ்சம் திக்காகவே இருக்கணும். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்குறேன். ஆயில் சேர்க்கும்போது மசாலாலாம் மீனில் நல்லா ஒட்டிக்கும், அதுக்காக. இப்போ மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி இதை எடுத்து நம்ம மீனில் தடவிக்கலாம். மீனில் எல்லா சைடும் பரவுற மாதிரி நல்லா தடவி விட்டுறலாம். இதே மாதிரி எல்லா மீன்லேயும் மசாலா தடவிட்டு 1 மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். இந்த மாதிரி வீட்டிலையே நம்ம மசாலா ரெடி பண்ணிவிட்டு மீன் ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது எல்லா மீன்லேயும் மசாலா தடவியாச்சு. இனி 1 மணி நேரம் வச்சுட்டு நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். இனி கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் மீனை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் அதிக ஆயில் சேர்க்க வேண்டான்னா தவாவை சூடு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு சைடு வெந்துருச்சு. இனி இன்னொரு சைடு திருப்பி போட்டு வெந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். தீ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள், ஹையில் இருந்தால் உள்ளே வேகாது. இப்போது வெந்துருச்சு. இனி இதை எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா மீனையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிருச்சு. நீங்களும் இந்த மாதிரி மசாலா ரெடி பண்ணி வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.